இங்கே கதிர இருந்துகிட்டு ராஜுக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படின்றதுனால இங்கே ராஜுக்கு பதில் அவரே வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் போட்டுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ரெண்டு பரோட்டா மட்டும் ஆர்டர் போட்டுக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட பேமெண்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த இந்த பக்கம் ராஜுக்கிட்ட சொல்ல வேண்டாம், அவளுக்கு பிடிச்சது அவள் சாப்பிட்டுட்டு நமக்கு இது இருக்கட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருமே தன்னோட ஃபுட்டை இந்த மாதிரி கம்மியாகவே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க ராஜியுமே எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு மட்டும் பிரியாணி ஆர்டர் போட்டுட்டு நீங்கள் ஏன் கம்மியாக சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக கதிருமே எனக்கு பசியே இல்லை, அதனால தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜியுமே ரொம்பவே சைலண்டாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கதிருமே நீ நல்லா சாப்பிடு, 350 ரூபா ஒரு சிக்கன் பிரியாணி மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்ரு, ஏன்னா நீ எந்த அளவுக்கு உனக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், வீட்டில் அம்மா செய்கிறப்ப நீ ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம், நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி எங்கள் கதிருமே ராஜி சம்மந்தப்பட்ட விஷயத்த இந்த அளவுக்கு நுணுக்கமாக வாட்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எங்கள் ராஜியுமே யோசிச்சு பார்க்குறாங்க. அதே நேரத்தில் ராஜியுமே ஃப்ரீயாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம பீச் வரைக்கும் போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே இந்த பக்கம் ராஜியோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கதிருமே சரி கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல போய் பீச்சுக்கு போயிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு ராஜியை கூட்டிட்டு பீச்சுக்கு வராங்க. அங்கே வந்ததுக்கு அப்புறம் காரில் தூங்கிட்டு இருக்க ராஜி எழுப்பிட்டு ராஜி ஒரு நிமிஷம் வா, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ராஜி ஏமாற்றி இந்த பக்கம் பீச்சுக்கிட்ட கூட்டிட்டு வராங்க. இங்கே பீச்சை பார்த்து ராஜிக்கு சரியான ஹாப்பி. சொல்லப்போனால் அவங்க அதிகமாக வெளியில் வந்ததே இல்லை போல இருக்கு, அவங்களுமே இந்த பக்கம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே பீச்சில் போய் நல்லா விளாண்டுட்டு அப்புறம் அங்கே கதிர் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. இங்கே கதிருமே வந்து இங்கே ராஜிக்காக சுண்டல் வாங்கி கொடுத்துட்டு வேற ஏதாவது உனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ராஜியுமே இல்லை எனக்கு இது ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுவே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ராஜியுமே கதிர் பேச ஒவ்வொரு விஷயமா கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே கதிருக்கும் ராஜிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சிங்க் ஆக ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் இங்கே ராஜியுமே கதிரிக்க தெரியாமல் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறாங்க அவங்களோட மொபைலில். சொல்லப்போனால் கதிரும் ராஜியும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரே நாள் இதுதான். சொல்லப்போனால் இங்கே கதிர் தனக்காக இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த விஷயத்த அவங்களுமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு பக்கம் இங்கே ராஜியோட மனசில் பரவாயில்ல கதிர் இந்த அளவுக்கு நல்லவனா இருக்கானே, நிறைய விஷயங்களை நமக்காக தியாகம் பண்ணி நம்மளை ரொம்பவே ஹாப்பியாக வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு அங்கே பீச்சில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ராஜியும் கதிரும் எடுத்த ஃபோட்டோவை இந்த பக்கம் மீனா அனுப்பி விடுறாங்க. அப்போ மீனாவுமே அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த பக்கம் பரவாயில்ல ராஜி ரொம்ப ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை டேரெக்டாக இங்கே கோதை கட்டியும் மயில் கட்டியும் காட்டுறாங்க. அவங்களும் பார்த்துட்டு வாவ் சூப்பராக இருக்கேன் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே பாண்டியனுமே வந்துடுறாரு. வந்த உடனே பாண்டியனுமே என்ன இது என்ன ஃபோட்டோ நீங்கள்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கும் காட்டலாம்ல அப்படின்ற மாதிரி பாண்டியன் கேட்குறாங்க. உடனே இந்த பக்கம் மீனாமே லைட்டாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வேற ஒரு வேலையை போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியாது இல்லை. அதனால இங்கே பாண்டியன் கோவப்படக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை மாமா இது இந்த மாதிரி ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி பேச வராங்க. ஆனால் பாண்டியனுமே சரி கொடுமா அதை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இங்கே மீனா கையிலேருந்து அந்த ஃபோனை வாங்கிடுறாங்க. வாங்கினது மட்டும் இல்லாமல் அதில் இங்கே ராஜியும் இன்னொரு பக்கம் கதிரும் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக கடுப்பாக்குறாங்க. சொல்லப்போனால் கல்யாணத்துக்கு போகிறத விட்டுட்டு இவங்க என்ன பீச்சில் சுற்றிட்டு இருக்காங்க, அங்கே என்ன உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் முதல்ல இவங்க எங்கே போயிருக்காங்கன்னு எனக்கு சொல்லுங்கள், இப்போ மட்டும் எனக்கு தெரியல, அவ்வளோதான், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி எல்லாரும் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் மீனாக்குமே அவங்க கல்யாணத்துக்கு போல வேற எங்கேயோ போயிருக்காங்கன்னு மட்டும் தெரியும், ஆனால் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியாது அப்படின்றதுனால இல்லை மாமா தெரியாது எங்களுக்கு, அவங்க வந்தவொடனே தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. உடனே இங்கே பாண்டியனுமே அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் பையன் கதிரும் என் மருமக ராஜியும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த கல்யாண ஃபங்க்ஷன்லையுமே இவங்க ரெண்டு பேரும் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் பாண்டியனுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. அப்போ என்கிட்ட போய் சொல்லிட்டு இவங்க ஊர் சுத்த போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த கோபத்தோட கோமதி கிட்ட போயிட்டு இங்க பாரு கோமதி உன் பையன் பண்ற சரியில்லை, அவன் நாளைக்கு வரட்டு, அவன் என்ன பண்றான் பாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க கதிர் ராஜி சேர்ந்துட்டு அந்த கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு அவங்களுமே இந்த பக்கம் டேரக்டா அந்த கஸ்டமரை கூட்டிட்டு ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்களும் நைட் அன் டைம் வந்ததுனால வீட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே டயர்டாகி தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்ச உடனே இந்த பக்கம் பாண்டியன் கதிரை கூப்பிடுறாரு. அப்ப கதிரும் போய் நிற்கும் போது இங்க கதிரோட கணத்துல பலார்னு ஒரு அற விட்டது மட்டும் இல்லாம எவ்வளவு தைரியம் இருக்கணும், என்கிட்ட பொய் சொல்லிட்டு நீங்க ஊரை சுத்திட்டு இருக்கீங்களா, நான் என்ன சொன்னேன் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வர சொன்னா அந்த கல்யாணத்துக்கு போகாம உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஊரை சுத்திட்டு இருக்கீங்க, அப்படி எங்க தான் போனீங்க, வாயை திறந்து பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கதிரை கேட்கறாங்க. ஆனா கதிருமே இங்க ராஜி சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுமே ரொம்பவே சைலண்டா இல்லப்பா சும்மா தான் வெளியில போயிருந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சமாளிக்க ட்ரை பண்றாங்க. அப்ப மறுபடியுமே பாண்டியன் இந்த பக்கம் கதிரோட கணத்துல பலார்னு 2 டைம் அரைகிறாரு. இதை பார்த்தவொன்னே இங்க பக்கத்துல இருக்க கோமதியுமே எங்க விடுங்க, அவங்க ஏதோ சின்ன சிறுசுங்க வெளியில போயிட்டு வந்திருப்பாங்க, இதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்களும் சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா பாண்டியனுமே இருக்கிற கோபத்துல இந்த பக்கம் வந்து கதிர் மேல பயங்கர கடுப்பாயிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா இதுக்கு மேல சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லி அங்க வந்த ராஜியுமே இங்க பாருங்க மாமா கதிர் என்னதான் கூட்டிட்டு போனாரு, என்னோட போலீஸ் எக்ஸாமுக்காக கூட்டிட்டு போயிருந்தாரு, நான் அந்த பிராக்டிகல் முடிச்சுட்டு இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேன், அந்த எக்ஸாம் மட்டும் பாஸ் ஆயிட்டேன்னா நான் போலீஸ் ஆயிடுவேன், அதுக்காக தான் கதிர் வந்து எனக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பக்கம் என்ன சென்னை கூட்டு போனார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இங்க பாண்டியனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம உங்க இஷ்டத்துக்கு நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்க பாண்டியன் ரொம்பவே கடுப்பாக்குறாரு. ஆனா அதே நேரத்துல கோமதியுமே இங்க பாருங்க கதிர் வந்து எதுக்காக போயிருக்கான், ராஜோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக போயிருக்கான், அவங்க இஷ்டப்படி இருக்கட்டு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரி இங்க பாண்டியனை கொஞ்சம் காம் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா பாண்டியனுமே இருக்க கோபத்துல ஏண்டா உனக்கு அவ்வளவு திமிராகி போச்சு, என்கிட்ட சொல்லாம
உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லி இங்க கதிரை பார்த்து பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மீனாவும் கதிருக்கு சப்போர்ட்டா, இங்க பாருங்க மாமா, வேண்டாம் விட்டுருங்க, அவங்க இஷ்டப்படி இருக்கட்டு, இங்க ராஜி வந்து போலீஸ் ஆகணுங்கிறதுக்காக ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தா, அவ ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் கதிருமே இந்த பக்கம் வந்து சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. அவ எக்ஸாம் தான் எழுதிட்டு வந்திருக்கா, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இங்க ஒரு வழியா பாண்டியனை சமாளிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க ராஜிக்காக மீனா, கோமதி, பழனி அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பேசினதை பார்த்த மயிலுக்குமே பயங்கர கியூரியாசிட்டியா இருக்கு. என்ன இது, இந்த ராஜிக்காக வீட்டில் இருக்க இத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.